ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே ஏன் இந்த சேர் வந்து காலியாக இருக்குன்னா அருள் வரலையா? ஏன் இங்கே போட்டிருக்கீங்க? நான் தாம்மா வரேன். வணக்கம். வாங்க. ஏன் திடீர்னு இங்கே ஒரு சேர் இருக்கு? இல்லை, ஒரு ஆய்வுக்கு போகலான்னு போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே சேர் காலியாகிடுச்சு. நீங்கள் நீங்களும் ஆய்வா உட்காருங்க. என்ன விஷயம்ன்றத சொல்லணுங்களே. வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம புதுசாக ஒரு ஷோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இதில் 2 பேர் வேறு உட்காந்துருக்கோம். என்ன ஷோ? ஆக்சுவலி இந்த ஷோக்கு வந்து முதல்ல யார் காரணம்னு சொல்லிடுறேன். முதல்ல நம்ம கம்பெனி காரணம். ஏன்னு கேட்கணுமே. ஏன் நீங்களே அந்த ரீசனை சொல்லிடுங்க. ஏன்னா எங்கள் கம்பெனியில் இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு கேமரா தான் இருக்குது, இன்னொரு கேமரா இல்லை. கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ கேமரா பற்றாக்குறை இருக்குது. இன்னொன்று, ரொம்ப நாளாக இப்படி உட்காந்து நம்ம பேசணும்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். கவிப்பிரியா அவர்கள் வந்து ஆனால் கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஆமாம். அதன் காரணமாக வந்து இன்னைக்கு நம்ம வந்து நிகழ்ச்சியில் வந்து உட்கார வச்சு பேசலான்னு ஒரு பிளானை போட்டோம். நம்ம ஷோ டைட்டில் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோமே, அதை மக்களுக்கு நீங்களே சொல்லிடுறீங்களா இல்லை நான் சொல்லிடுறவா? நீங்களே சொல்லிடுங்க. இல்லை, இருந்தாலும் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சது நீங்கள் தான், அதனால் நீங்களே அந்த டைட்டில் சொல்லிடுங்க. நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். நம்ம நிறைய தலைப்பு தேடினோம். அதில் குறிப்பாக வந்து பஞ்சாயத்து பாலிடிக்ஸ் அப்படின்ற தலைப்பை வந்து நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் டைரெக்டாக. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். நான் உங்கள் கவிப்பிரியா. இது உங்கள் பஞ்சாயத்து பாலிடிக்ஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. கவிப்பிரியா, நான் வரும்போது நீங்க என்ன கேட்டீங்க? எங்க போயிட்டு கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன் உங்கள்ட்ட? ஆய்வுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னீங்க. ஏன் இந்த ஆய்வுக்கு போறது ரொம்ப ஃபேமஸா இருக்கு ரீசெண்டா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஏன் நம்ம தாவேகாவினுடைய முக்கியமான நபர்கள் மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு போயிருக்கிறாங்க. சரி, நான் கூட ஒருவேளை அவங்க எம்எல்ஏவோ அல்லது வந்து எம்எல்ஏ கூட இருக்கிறவங்களோ இல்லை அதிகாரிகளோ அப்படிலாம் போய் பார்த்தா அவங்க தாவேகா கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு மருத்துவ அணி பிரிவாமா, அவங்க வந்து மருத்துவமனைக்கு போய் ஆய்வுக்கு போயிருக்கிறாங்க. மருத்துவமனையில் இருக்கிற டீன்ட்ட போய் பேசுறாங்க, எது வேணும் அது வேணுமான்னு கேட்கறாங்க. ஆமா, இப்ப தாவேகா ஆட்சி நடக்குது. அவங்க ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்தக்கூடாது இல்ல, அதனால கவனமா இருக்காங்க. அதாவது கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள், கட்சியில இருக்கிற ஒரு நிர்வாகிகள் எப்படி மருத்துவமனைக்கு போய் நீங்க கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதை கூட தாவேகாரங்க வந்து தெரிஞ்சுக்கலையா, அல்லது ஒரு தன்முனைப்பின் வெளிப்பாடா பாக்குறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? இதுல வந்து தாவேகாவினர் முதல் என்ன சொல்றாங்க இந்த விமர்சனமானவனே அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த அரசு மருத்துவமனையில எந்த ஒரு கட்டமைப்பும் இல்லை, சரியான முறையில மருத்துவம் அளிக்கப்படுறது இல்லை அப்படின்னு விமர்சனம் வந்தது. அதற்காக தான் நாங்கள் போய் ஆய்வு பண்ணோம். இந்த மாதிரியான தவறான தகவல் வெளியே வர ஆரம்பிச்சது. அதனால மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நாங்கள் அங்கே போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் போகலாம்? ஆமா, இல்ல, அவங்களே 2வது வீடியோல இது சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து டீன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு டீன்லாம் பெர்மிஷன் கொடுத்துருப்பாரா? இல்லை, எனக்கு என்னன்னா இது வந்து 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று, அவங்க வந்து ஒரு என்ஜிஓ மாதிரியோ அல்லது மற்ற சில விஷயங்கள் மாதிரி இருந்து, இப்போ நம்ம வந்து ஒரு அமைப்பு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த அமைப்பு சார்ந்து போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது மருத்துவமனைக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா, நாங்கள் இதை செய்யணுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு. அது மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்களே கூட பார்த்துருக்கோம். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது. அந்த அரசு மருத்துவமனை சில என்ஜிஓஸ் வருவாங்க, வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பெஞ்சு தேவைப்படுதா, அல்லது இந்த குளுக்கோஸ் மாட்டுறாங்கல்ல அது தேவைப்படுதா, பெட்டு தேவைப்படுதா, டயப்பர்ஸ் தேவைப்படுதா, இது மாதிரி ஏதாவது ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அவங்களுக்குலாம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க அப்படி போனாங்களா இல்லை கட்சி சார்ந்து நான் இருக்கிறேங்க நான் வந்து பார்க்குறேங்கன்னு போனாங்களான்றதா சந்தேகமாக இருக்குது பிரியா. ஆனால் இது வந்து இப்போ திமுகவினர் இதை எடுத்து வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பரவலாக சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது. இதை வந்து கட்சி சார்பாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? இல்லை, கட்சி சார்ந்து இது பெருசாக பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா இது போன்ற விஷயங்களை பேசுறது தான் இன்னைக்கு நேரத்தில் திமுக கையில் இருக்கிற ஒரே வாய்ப்பு. திமுகவுக்கு வேற சுத்துறதுக்கு வேற கம்பு கிடையாது. இதை வச்சு தான் அவங்க சுற்றி ஆகணும். ஏன்னா கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாக போட்டீங்க இந்த உங்கள் 5 வருஷத்தில். அதனால் இன்றைக்கி இவங்க போடுற ஆட்டத்தை வேறு வழி இல்லாமல் சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதை கட்சி சார்ந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்ற அளவுக்கு இதை கொண்டு போக மாட்டாங்க.
ஊடகங்கள் பெருசாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு ஊடகங்கள் இந்த காலகட்டத்துல தான் ரொம்ப சுதந்திரமாக தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பதிவு பார்க்க முடியுது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து பொறுப்புல எந்த விதமான அதிகார பொறுப்புலும் இல்ல. ஆனா அதிகார பொறுப்புல இருக்கிறவங்க எம்எல்ஏக்கள் சில பேர் போறாங்க, நீங்க பாத்தீங்களா? ஆமா. இப்போ நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தாமு அப்படிங்கிறவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒருத்தவங்களை அரைஞ்சிட்டாங்கன்னு அந்த இடத்துல போய் பேசியிருக்கிறாரு. அது ஓகே, அது ஃபைன் தான். ஆனால் தாம்பரத்தில் எம்எல்ஏ சரத் கில்லி சரத்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து மருத்துவமனைக்கு போகிறாரு, கழிப்பறையெல்லாம் வந்து எப்படி இருக்கு சுத்தமாக இருக்கான்னு செக் பண்ணுறாருலாம் வரைக்கும் ஓகே. பட் அங்கே வந்து அவர் முதல்ல ஒரு எம்எல்ஏக்கான அதிகாரங்கள் என்னங்கிறது முதல்ல அவங்க தெரியணும். தெரியாமல் வந்திருக்க மாட்டாங்க அஃப்கோர்ஸ். ஆனால் என்ன ஒன்றுனா அங்கே வந்து அவங்கள திட்டுறதை போலவும் அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் எடுத்து போடுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஆரோக்கியமான அணுகுமுறை கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதை ரீசெண்டாக டிவிகே எம்எல்ஏஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் வந்து இப்போ கில்லி சரத்குமார் சொல்லியிருக்கேன். அதே போல் டிவிகேயில் இருக்கிற ரமேஷன் ஒரு ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ, அவர் இப்போ வந்து அமைச்சராகவும் வந்து பொறுப்பேற்றதான்னு நினைக்கிறேன். அவர் உட்பட நிறைய பேர் அந்த மாதிரி டக்குன்னு ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. ஸோ இதில் காட்டுற இந்த வேகத்தை வந்து அவங்க குறைச்சிக்கலாம். இந்த ரீல்ஸ் எடுத்து போடுறதோ அல்லது வந்து நான் இவ்வளோ தூரம் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு காட்சிப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கே வந்துட்டீங்க. இதே காணொளிகளை நம்ம வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்யும் போது பார்த்துட்டு இருந்தோம். இல்லை, உதயநிதி ஸ்டாலின் வந்து தன்னுடைய ப்ரொஜெக்ஷனுக்காக கட்சியில் அவர் தான் அடுத்த முகம்ன்றதுனால பண்ணாரு. தாவேக்கால விஜய் தான் முகம். இப்போ விஜய்க்கு அடுத்து நான் தான் அப்படின்னு நிறுவ வேண்டிய இடத்துலலாம் யாருமே கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான். விஜய்க்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்படின்னு இருக்கும்போது அதை நிறைய பேர் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நான் அவங்கள வந்து குறை சொல்ல, இது வந்து குறை சொல்றதுக்கான ஒரு பாயிண்ட் இல்லை. உங்க வேகத்தை கொஞ்சம் இப்படிலாம் காமிக்கிறத விட கொஞ்சம் நிதானமா பொறுமையா அணுகலாம். உங்க அணுகுமுறையை வந்து கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி கேள்விப்பட்டியாப்பா? என்ன? இன்னைக்கு முக்கியமான நாள் அப்படின்னா தாவேகாவினுடைய மற்ற அமைச்சர்கள் பொறுப்பேற்கிறாங்க. கரெக்டா சொன்னீங்க. முதல்ல 9 பேர் ஏற்றாங்க. இப்ப அடுத்த கட்டமாக மொத்தம் எத்தனை பேர் ஏற்றிருக்கிறாங்க? இன்னைக்கு மட்டுமே 23 பேர் ஏற்றிருக்கிறாங்க. இந்த 23ல இன்னைக்கு விசிகாவும் ஐயுஎம்எல் இடம்பெறல, கேள்விப்பட்டீங்களா? ஆனா ஐயுஎம்எல் தரப்புல வந்து நாங்க அமைச்சரவையில இடம்பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விசிகா வந்து இன்னும் ஹோல்ட்லயே வச்சிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா விசிகாவும் ஐயுஎம்எல் இடம்பெறுதுங்கிறது நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன்ல அவங்க வந்து உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் வழக்கம் போல ஆளுநர் மாளிகையில பதவி இருக்கும்போது என்ன பஞ்சாயத்துன்னு பாத்தீங்களா? ஆமா, முதல்ல வந்து வந்தே மாதரம். ஆமா, பஞ்சாயத்து திருப்பி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா போன முறை இந்த பஞ்சாயத்தை கூட்டுறப்பவே நம்மளுடைய அமைச்சர் ஆதவஜன் என்ன சொன்னார் அப்படின்னா, அடுத்த முறை கட்டாயமா தமிழ் தாழ்வாழத்தை பாடிடுவோங்க, இந்த மாதிரி பிரச்சனை வராதுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது லோக் பவன் இல்லையா, அதனால ஆளுநர் மாளிகையினுடைய விதிகளுக்கு வந்து உட்பட்டதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா இருந்தாலும் இது தமிழ்நாடு அமைச்சரவை பதவி ஏற்புங்க, இது எப்படிங்க அதை பண்ணலான்னு கேக்குறாங்க. ஆனா ஒண்ணுமா, இத பத்திலாம் டிபேட் நடக்கிறத விட ஒட்டுமொத்தத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்துறாரு முதலமைச்சர் விஜய். பார்த்துருப்பீங்க. ஆமா, அது என்ன விஷயங்கிறத நீங்களே உங்க வேலை சொல்லிடுங்க. கிட்டத்தட்ட 7 பட்டியலினத்தவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறாரு தாவேக தலைவர் விஜய் அவர்கள். இதுதான் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. உண்மையிலேயே தமிழக முதலமைச்சருக்கும் தாவேக தலைவராக இருக்கக்கூடிய அவருக்கும் நம்ம வந்து ஒரு கரவொலியை வந்து கொடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஃபேபுலஸ் மூவு. நிறைய நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட கடந்த 50 ஆண்டு கால திராவிட கட்சியோட ஆட்சியில் பெரியார் பூமி, அண்ணா பூமி, சமூக நீதி மண்ணு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாலுமே கூட கடைசியாக இந்த டிஎம்கே மட்டும் ஒரு 4 பேர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது இந்த முறை வந்து 7 பேர் ப்ளஸ் விசிக்கல் வந்தால் 8 பேர் ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அவங்க பேர்லாம் கொஞ்சம் வாசிச்சிருங்களேன். முதற்கட்டமாக நான் 9 அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்கன்னு சொன்னாங்க இல்லையா சார். அதில் வந்து எழும்பூரில் தனி தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் ராஜ்முருகன், நமக்கு தெரியும். அவர் வந்து ஏற்கனவே பதவி ஏற்றுட்டாரு. அடுத்து அவினாசியில் கமலி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. லோகேஷ் இவர் வந்து பார்த்தோன்னா முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகன். இவர் ராசிபுரத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தாரு. இவரும் அமைச்சர் பதவி ஏற்றிருக்கிறாரு. அடுத்து அரக்கோணம் தொகுதியில் காந்திராஜ் அவர்கள், அடுத்து ஒட்டபிராடனில் மதன்ராஜ், ஸ்ரீபெரும்புத்தூரில் தென்னரசு அவர்கள், மேலூர்ல விஸ்வநாதன், அதாவது இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். ஸோ என்னன்னா இப்போ விசிகாவிலேயே வன்னியர் சரணுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் வந்து பதவி இருக்கிறாங்க.
நான் தான் சொல்லியிருந்தேன் இல்ல இதுல பாத்தீங்களா? குறிப்பா வந்து என்னன்னா அதிமுகவை சேர்ந்த ஒரு பிரிவினர் தாவேகால வந்து இணைந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நேத்து திருமாவளவன் அவர்களிடம் கேட்டபோது என்ன சொன்னார்னா, இல்ல அவங்க தரப்புல இருந்து அதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா நேற்று அதே நாள் ஆதவர்ஜுனா அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டபோது, இல்ல உங்க யூகங்களுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படிதான் கடந்து போறாரு, உறுதியாகவும் சொல்லல. அப்ப இது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அதுல வந்து எப்பயுமே தாவேகா கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிற ஒன்று தானே. நான் இந்த சப்ஜெக்ட் முடிச்சு அதுக்குள்ள வரேன். ஓகே. 8 பேருக்கு அமைச்சர் அவையில வந்து பதவி கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத மனதார பாராட்டணும். இதை வந்து சில பேர் வந்து பிஜேபியோட கம்பேர் பண்றாங்க. அது நான் வந்து உண்மையிலேயே நான் வந்து எதிர்க்கிறேன். இப்போ பிஜேபி வந்து குடியரசுத் தலைவரா மாத்தலையா, பிஜேபி எல்முருகனுக்கு கொடுக்கலையா அப்படின்லாம் கேட்குறீங்கன்னா, அது வந்து என்ன சொல்றது, ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பதவியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் நேம் சேக்கு கொடுக்கறதுங்கிறது வேற, உண்மையிலேயே ஒருத்தர்கிட்ட போய் அது அதிகாரத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது வேற. கடந்த இவ்வளவு ஆண்டு கால ஆட்சியில் நடக்காத ஒரு விஷயத்த முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் அவர்கள் பெருசா எதுவும் பேசவே இல்லை. இல்ல பாஜகவினுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது குஜராத்ல படுகொலை நடந்துச்சு இல்லையா, அதை சமன்படுத்தணும் அப்படின்றதுக்காக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவரா அப்ப நியமிச்சிருந்தாங்க. அதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு இருந்தது. இப்போ குடியரசுத் தலைவர் அது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இவருக்கு எந்த அவசியமும் இல்லைல்ல. கிட்டத்தட்ட 7 பட்டியலினத்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாரு. அதான், ஏன்னா இந்த விஷயத்துல நம்ம என்ன ஒரு குறிப்பா சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, வெறும் ஒரு பேருக்காக நான் கொடுத்துட்டேன், ஒரு 7 பேர் 8 பேர் கொடுத்துட்டேன் அப்படின்னு இல்லாம ஒரு பவர்ஃபுல் செக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்து சமய நலத்துறை எடுத்து கொடுக்கறது, அப்புறம் வந்து உயர்கல்வித்துறையை கொடுக்கறது, அப்புறம் இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகள் அவங்கள்ட்ட வழங்கும் போது தான் உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கப்படும். நான் இந்த நேரத்தில் எதை குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, எவிடன்ஸ் கதிர் இருக்கார்ல தோழர், அவர் வந்து ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த திராவிட கட்சிகள் வந்து பார்ப்பனர் எதிர்ப்பை தான் பண்ணாங்க, பார்ப்பனி எதிர்ப்பு அவங்க வந்து பண்ணலை அப்படின்றத அடிக்கடி குறிப்பிட்டு காட்டுவார். அட் த சேம் டைம் தலித்துகளுக்கு கொண்டு போய் சமூக நீதி சேர்க்கப்படலை, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான சமூக நீதியாக மட்டுமே அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு வகையில் உண்மையுமே கூட என்னை கேட்டிங்கன்னா. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் விஜய் போன்ற நபர்கள் இதை பற்றி வெளிப்படையாக எதுவும் பேசாமல் எதையுமே செய்யாமல் நான் கொடுக்குறேன்ப்பா, அது என் வேலை என் கடமைங்கிற மாதிரி கொடுத்ததுங்கிறது உண்மையிலேயே மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம வந்து தெரிவிக்க நம்மளை உள்ளே இழுத்துட்டாருன்னா கடந்து போக முடியாது நம்மளால் பாராட்டாமல். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன். அதனால தான் மற்ற விஷயங்கள்லாம் பேசப்படுற பொருளாக மாறலை. மற்ற விஷயங்கள் ஏன் பேச முடியலன்னா, இது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் தலித் இன்டெலெக்சுவல்ஸ் மத்தியில் போய் கேட்டு பாருங்க, அவங்க அவ்வளோ உச்சி முகர்ந்து கொண்டாடுறாங்க, விஜய் அவர்களை அவ்வளவு பாராட்டுறாங்க. எதனாலனா இந்த சம்பவத்தினால. இது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு நகர்வாகத்தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. அதனால முதலமைச்சர் மனமார்ந்த பாராட்டுகள். நீங்க கேட்ட கேள்வி குறிப்பா வந்து என்னன்னா, இந்த தேர்தல் வந்து மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் அமைஞ்சது. 46 தனி தொகுதிகளில் தாவேகா 23 தனி தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. அதுவே திமுக அதிமுக எடுத்தோம்னா அவங்க 10 9 அப்படிதான். அப்ப இது தாவேகா வந்து ஒரு வரலாற்று படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? என்னன்னா தனித்தொகுதிகளில் அவங்க வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இன்னொரு செய்தி வந்து தவறான செய்தி பரப்பப்பட்டுச்சு. அதை வந்து தாவேகாவின் ஆதரவாளர் தான் பெரும்பாலும் பண்ணாங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் வந்து இப்போ நேற்று ஹிந்துவில் வந்து அதை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. அதை சில செய்திகள் தவறாகவும் இருக்குது. அது அவங்களுக்கு போய் சேர்ந்தது வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா சங்கராபுரத்தில் மட்டும் நிற்க வச்சாங்க, சங்கராபுரத்தில் வந்து ஒரு தலித் நிற்க வச்சாங்கன்றாங்க. சங்கராபுரத்தில் நின்னவர் யார் தெரியுமா? தாவேகா சார்பில் அவர் வந்து வேல்முருகன் கட்சி வந்து வெளியேறினார். அதுக்கு முன்னாடி என்டிகேல இருந்தார். அவர் தலித் கேண்டிடேட்டே கிடையாது. ஆனா அவர் வந்து தலித் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஹிந்துவில் இருக்கிறவங்களே ரினவுண்டு ஜேர்னலிஸ்டே வந்து பேசுறாங்க. அது வந்து தவறான தகவல். ஆக்சுவலி அப்படி அவர் வந்து கிடையாது. விருதுநகர்ல ஒரு தலித் நிப்பாட்டினாங்கன்னு சொன்னாங்க. உள்ளூர்ல போய் விசாரிச்சு பார்த்தா அவர் தலித் கேண்டிடேட்டா அங்க வந்து அவங்க கன்சிடர் பண்ணலை. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. இவங்களும் கேஸ்ட் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறாங்க, சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி தான் நிப்பாட்டிருக்காங்கன்னா யதார்த்தமான உண்மை. தனித்தொகுதிகள் 47 தொகுதி இருக்கும்போது அதில் இவங்க எல்லாரும் நிப்பாட்டினாங்க, அதில் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அது யார் ஜெயிச்சிருந்தாலுமே நம்ம வந்து பாராட்ட தானே போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்குல்ல, அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு எண்ணம். அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். எதிர்ப்பவர்களை கூட நம்ம இந்த இடத்துல எதிர்க்க முடியாது அப்படின்ற இடத்த கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கிறாருல, அது வரைக்கும் வந்து முதலமைச்சருக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி நான் கூடுதலாக பதில் சொல்லிடுறேன். ஆதவர்ஜுனா அவருடைய ஆதவர்ஜுனா அதை வெளிப்படையாக பேசணும். ஏன்னா வேற யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. சீட்டானு ஒரு மாதிரி பேச மாட்டேங்கிறாரு, ஆனால் ராஜ்மோகன் பேச மாட்டேங்கிறாங்க, செய்தி தொடர்பாளர்கள் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் சொல்லணும். இன்னொன்று, அவங்க பெரும்பாலும் இந்த ப்ரெஸ் மீட்லாம் நம்புறது இல்லைம்மா. ப்ரெஸ் மீட்டுக்கு அவங்க வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. செயல்பாடில் நாங்கள் பார்த்துக்குறோம்,
நாங்கள் செஞ்சுக்கிறோம், அது தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள், சரினா சரின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கடந்து போகிறாங்க. இது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் சில செயல்பாடுகள் விஷயங்களை நம்மளால் வந்து பாராட்டாமலும் கடந்து போக முடியல, விமர்சிக்காமலும் கடந்து போக முடியல. குறிப்பா இந்த அமைச்சர் பதவியேற்ற விழாவில் என்ன சொல்றாங்கன்னா, பார்ப்பனர் ஒருவர் பதவி ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு தாவேகா அப்படின்னு சில விமர்சனங்களையும் நான் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடிஞ்சுது. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இதில் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க. என்னன்னா எல்லாருக்கும் சமன்படுத்துறாரு, யாருக்கும் குறிப்பாக இந்த சமூகத்துக்கு தான் கொடுக்கணும், அந்த சமூகத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களாம் பார்க்கல, சமன்படுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இல்லை, பார்ப்பனர்களுக்கு வந்து அமைச்சர்கள் இடம் கொடுக்கறதுங்கிறது ஏன் ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்கப்படுதுன்னா, இவ்வளவு காலமாக அது பெருசாக நடக்கலை தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனால் நான் வந்து இதை வந்து திமுக இதை வந்து கேட்கலாமான்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊதுகுழலாக ஆர்எஸ்எஸ்னுடைய நபராகவே இருந்து கொண்டிருந்த மைத்ரேயனை உங்க கட்சியில் சேர்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? மைத்ரேயனை விடுங்க சார், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. கமல்ஹாசன் எம்பி சீட்டு நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சா? நல்ல கேள்வி கேட்டீங்க. பார்ப்பனர் எதிர்ப்புல இருக்கக்கூடிய திமுக இதுதான் முன்னாடி வந்து முதல் ஸ்டெப் எடுத்து பண்ணாங்க. கேட்டவனு சொல்லுவாங்க அவர் வந்து வேற கட்சியோ இதுலையோ அவருக்கு எப்படி நீங்க கொடுத்தீங்க? உங்க மூலமா தானே அவர் எம்பி ஆனாரு. அப்போ உங்க மூலமா கமலஹாசன் எம்பி ஆகலாம். ரமேஷ்ங்கிறவரை பத்தி நான் விசாரிச்சேன். அவர் வந்து உண்மையிலேயே தாவேகால இப்ப ரமேஷ்ங்கிறவர் அமைச்சராக இருக்கிறாரு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் வந்து ஒரு முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததன் காரணமாகவே பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதை வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்கணும்னு அவர் நினச்சிருக்கலாம். அதனால் அவர் கொடுத்துருக்கலாம். இதையும் தாண்டி விஜய் இதில் வந்து ஜாதிய இதில் முதன்மைப்படுத்தி பார்ப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன் தெரியுமா? அந்த பையன் அந்த அமைச்சர் ரமேஷ் அப்படிங்கிறவர் ரொம்ப நாளாக விஜயோட ரசிகர். ரசிகர் மன்றத்தில் இருக்கிறாரு. ரொம்ப நாளாக கூடவே இருந்திருக்கிறாரு. புதிய தலைமுறையில் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து உட்காந்துருப்பாரு. விஜய் தொடர்பான ஒரு டிபேட், அது பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதில் சின்ன பையனாக இருப்பார். அப்போ கார்த்திகை சோழன் நெறியாளர் வந்து அறிமுகப்படுத்தும் போது சொல்றாரு, ஏங்க அவர் சின்ன பையன்லாம் இல்லைங்க, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஒரு முக்கியமாக பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காருன்னுவார். அப்போ என்னன்னா ரொம்ப நாளாவே விஜய் அவர்களோட கூடவே இருக்கிறவர். நான் தாவேகாவினரிடம் பேசும்போது கிடைத்த தகவலை வந்து நான் ஒன்று ஷேர் பண்றேன். எந்த அளவுக்கு செவிவழி செய்தியாக சொன்னாங்க, விஜய் அவர்கள் இந்த ரமேஷ்ங்கிற வெற்றி பெற்ற பிறகு உனக்கு என்ன மினிஸ்ட்ரி வேணுங்கிறத மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி. ஏன்னா அவ்வளவு நெருக்கமான ஒரு பெட்டு மாதிரி தான் ரமேஷ் அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தியும் சொன்னாங்க. அதனால இன்னைய சமூகத்துல வந்து பார்ப்பனர்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் மக்கள் வந்து பார்க்குற சூழல் இல்லை. அதெல்லாம் அவங்க வந்து கடந்து போயிட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று பார்ப்பனரா பார்ப்பனியமான்னு கேட்டிங்கன்னா பார்ப்பனியம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசணும். ஏன்னா பார்ப்பனிய சிந்தனை அப்படிங்கிறது மேலே நான் கீழே நின்று எண்ணக்கூடிய இந்த சமதர்ம இல்லாத சிந்தனை. அந்த சிந்தனைங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பாருங்கள், ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு. இந்த ஆணவ படுகொலை எப்படி நடந்திருக்குதுன்னா பட்டியல் சமூகத்துக்குள்ளேயும் நடந்திருக்குது. எப்படி சகோதரர் போட்டிருக்காரு. அப்போ பட்டியல் சமூகத்துக்கு உள்ளேயும் பார்ப்பனிய மனநிலை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பிசிக்குள்ளேயும் இருக்கும், எம்பிசிக்குள்ளேயும் இருக்கும், எஸ்சிக்குள்ளேயும் இருக்கும், எஸ்டிக்குள்ளேயும் இருக்கும். அப்போது ஒழிக்கப்பட வேண்டியதுங்கிறது பார்ப்பனிய சிந்தனை தானே தவிர பார்ப்பனர்கள் அல்ல. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நாம சொல்லலை, பேரறிஞர் அண்ணா சொல்றாரு. அவரே வந்து அதை முன்னெடுத்து பேசியிருக்கும் போது இதனால இதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா ஒரு பிராமின்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டு என்ன செயல்படுறாரு, வேலை ஒழுங்காக பார்க்குறாரா, சரியான சிந்தனை கொண்டவராக இருக்கிறாரா, நேர்மையான மனிதராக இருக்கிறாராங்கிறதான் பார்ப்பாங்க. அதனால தமிழ் அரசியலும் போகும். இதை சார்ந்து இன்னொரு செய்தியும் நான் பார்த்தேன். திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அறநிலைத்துறை முதன்மை செயலாளராக ஒரு பார்ப்பனரை நியமிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள், இது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அவங்க பேர் என்னன்னா ஸ்வர்ணா சீனிவாசன் அவர்கள். இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு அதிகாரிய பார்ப்பனரா நியமிச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இல்லை, நான் தான் சொல்றேனே, நமக்கு இந்த செயல்பாடுகளை நான் இப்போ உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன். இதை கேட்டால் சில பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ பெண்ணு வந்து ரீசெண்டாக ஒப்பீட்டளோட உங்களுக்கு என்ன இதை போய் அதை ஒப்புருக்கேன்னு கேட்கலாம். பெண் அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்பினுடைய முக்கியமான தலைமை அதிகாரி வந்து ஒரு பார்ப்பனர். நிறைய பேருக்கு தெரியுமா எனக்கு தெரியாது. திராவிட கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை
அமைப்புல ஒரு உயர் அதிகாரியை எப்படி ஒருத்தர் வச்சிருப்பீங்க, அந்த மாதிரி தான் இந்த இந்து சமய துறையில ஒரு பார்ப்பனர் பெண்ணை உள்ள வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பாடு சமூக நீதிக்கு எதிராக இருக்குதா, உடனடியாக தூக்கணும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ சாதி அடிப்படையில் அவர் கொடுத்தாரா இல்லை அவங்களுடைய சீனியாரிட்டி பேஸில் கொடுத்தாராங்கிறது நமக்கு தெரியாது. டிஸ்கஷனுக்கு நம்ம வந்து உள்ளாக கொஞ்சம் தேவை இருக்குது. அப்போ இதே ஐயா வீரமணி ஆனா இதை பார்த்து நியமிச்சிருந்தாங்க, அதுதானே சாதிய மனநிலையா அமைஞ்சிருக்கும். எது, அதாவது இவங்க பார்ப்பனர், இவங்களுக்கு இந்த இது வேலையை கொடுக்க இல்ல அப்படிதான் நியமிச்சா நமக்கு தெரியாதுன்றான் நான். இவங்களுக்கு இது அடிப்படையில் கொடுக்க கூடாதுன்னு சொல்றதும் தவறுதான், இது அடிப்படையில தான் கொடுக்கணும்னு சொல்றதும் தவறுதான். அதான் நம்ம ஜோசியர் நியமனத்தை நம்ம எதிர்த்தோம். அவர் வெளியில அறியப்பட்டது ஜோசியர்னு தான் அறியப்பட்டாரு. அதை சொன்ன பிறகு அதை பின்வாங்கிட்டாங்கல்ல, அது வரைக்கும் நம்ம வந்து பாராட்டுறோம். ஸோ ஐயா வீரமணி அறிக்கை வந்து எதாச்சும் பெருசாக எடுபடாத ஒன்றதான் மாறப்போகுது. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்னதுமா? இப்போ சவுக்கு அவர்கள் குண்டாஸ் வந்து ரத்து செய்யப்பட்டு விடுதலையாக போறாரு அப்படின்னு வந்திருக்கு. மறுபடியும் கையில வந்து சவுக்கு எடுக்க போறாரு. கட்டாயமா சவுக்கு எடுத்துருவாரு. ஏன்னா உண்மையிலேயே நான் இதை வந்து ரொம்ப மனதார வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா இதுக்கு பின்னாடி பல பேருடைய முயற்சிகள் இருக்குன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். அவங்களுடைய முயற்சியெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வெளியில் வரப்போகிறாங்க. உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா குண்டர் தடுப்பு சட்டத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அறிவு குறைவாக சென்ற அரசாங்கத்துக்கு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லலை, நீதிமன்றங்களே மண்டையில் குட்டியிருக்காங்க. இப்போ அண்மையில் ஜிஆர்எஸ் அவர்கள், மாண்புமிகு ஜிஆர்எஸ் அவர்கள், முன்னாள் சென்னை காவல் ஆணையராக இருந்தால் திரு அருண் அவர்களை பாப்பா வந்து ஆஜராகன்னு கூப்பிட்டுருக்காரு. எதுக்குன்னா ஒரு கட்டட முறைகேடு வழக்கில் வந்து ஒருத்தர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கிறாரு. அவங்க மகள் வந்து எங்களை பார்த்துக்கணும், அதனால் அவர் குண்டாஸ் மட்டும் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கெல்லாம் குண்டாஸ் போகிறது விவஸ்தையே இல்லையாப்பா, கூப்பிடுப்பா அவருன்னு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கிறாரு மாண்புமிகு நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள். ஸோ இந்த மாதிரி கடந்த 5 ஆண்டுகளில் போலீஸோட அராஜகமான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பத்திரிகையாளர்களை கைது பண்ணுறது, ஊடகவாளர்களை அச்சுறுத்துறது, ட்விட்டரில் எவனா எழுதுனா அவனை வீடு தேடி போய் தூக்கிட்டு வர்றது, கண்ட பேணிக்கு வந்து எல்லார் மேலேயும் வந்து வழக்கு போடுறது, எவனாவது வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டானா வீட்டுக்கு 5 போலீஸ் அனுப்பி பயமுத்துறது, சம்மன் அனுப்பிச்சு சீனை போடுறது, இந்த மாதிரி வெட்டி வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தால் பல வெட்டி ஆஃபீஸர்கள்லாம் இன்றைக்கி உண்மையிலேயே ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். அந்த வகையில் அவங்களுக்கெல்லாம் விழுந்த சவுக்கடி தான் சவுக்கு மீதான குண்டாஸ் ரத்து அப்படிங்கிறது. சரி, இப்போ அவர் வெளியில வந்தோடனே திமுக விமர்சனம் பண்ணுவாரா இல்ல தாவேகா ஆளுங்கட்சியான விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுவாரா? இது ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா அவரை பற்றி அனுமானிப்பதே வந்து கடினமான ஒன்று. அவர் என்னையவே வந்து நான் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, சம்மன் ஒன்று இது பண்ண போது வந்து அவர் என்னை பற்றி ஒரு கருத்து போட்டிருந்தார். அஃப்கோர்ஸ் அவர் தெரிஞ்சு போட்டாரா தெரியாம போட்டாரான்னு தெரியாது. ஸோ என்ன எழுதுவார் என்ன பேசுவாருங்கிறத நம்ம யூகிக்க முடியாது. ஆனால் நான் பழகின வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா, அவர் எப்போதுமே ஆளுங்கட்சி எதிர்க்கிற மனநிலை இருக்க தான் செய்வார், இல்லாமல் போக மாட்டார். ஆனால் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இப்போ இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். லியோ கூட ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன், அப்படி நான் பார்த்தேன். திமுக தோற்கடிச்சத சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. அவர் வந்து அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு விரும்பினாரு. ஆனால் திமுக என்னும் தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டும் நமக்கு பேட்டியே கொடுத்துருந்தாரு சேரிலிருந்து வெளியில் வந்த பிறகு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து கொடுமைகளை இந்த ஆட்சியில் அவர் அனுபவிச்சாரு. உச்சகட்டமாக அவருடைய வீட்டில் கொண்டு போய் மனத்தை அள்ளி ஊத்துனது, அவங்க அம்மாவை கெட்ட கெட்ட வார்த்தையில் காதில் கேட்க முடியாத அளவுக்கு தன் கூலிப்படையை ஏவி ஒரு அமைச்சர் அப்புறம் ஊன்னு அழுவார். அவர் அந்த அமைச்சர் என்ன பண்ணாருன்னா கூலிப்படையை ஏவி அனுப்பிச்சாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். இப்படிலாம் கொடுமை பண்ணீங்களே, இதெல்லாம் வந்து அடுக்குமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க. இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க மக்கள் அப்படின்னும் போது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். ஸோ அவருக்கு முதன்மையான விஷயம் என்னன்னா, இந்த எதிரி முதல்ல தோக்கடிக்கணும்னு நினைச்சாரு, தோக்கடிச்சு வீட்டுக்கு அமிச்சாச்சு. இதன் பிறகு அவர் அதிமுக பற்றி என்ன பேசுவார், எடப்பாடியை வந்து அவர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாருங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஒரு ஊடகம் நடத்துகிறவராக அவர் வந்து கட்டாயமாக ஆளுங்கட்சிக்கு தான் செயல்படணும்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் எப்படி பண்ணுவார் எனக்கு தெரியாது. யார் அடிக்க சவுக்கு எடுக்க போறாருன்னு அதான் தெரியல. ஆனா அந்த சவுக்கு திமுக எதிர்க்கட்சி தான் இருக்குது, அடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் அடிக்கும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வலிகளையும் வேதனைகளையும் அந்த திமுகவில் தான் வந்து அனுபவிச்சிருக்கிறாருன்னும் போது கட்டாயமா வந்து அதை தொடர்ச்சியா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அவர் கூடிய சீக்கிரம் வெளியில வரணும், விடுதலையாகி வரணும், அவருடைய பணிகளை அவர் தொடரட்டும் நான் நினைக்கிறேன். இந்த விடுதலைக்கு காரணமாக, இந்த குண்டாசத்துக்கு காரணமாக இருந்த எல்லாருக்குமே நன்றி. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு
மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு விஜய் காரணமோ இல்லையோ திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற மனநிலையை அல்லது ஃபேக்டை எடுத்து பேசுனதுல யாருக்கு பெரிய பங்கு இருக்கு? சவுக்கு சங்கருக்கு பெரிய பங்கு இருக்குது. அதுபோல் நமக்கு கூட நிறைய பங்கு இருக்கு. இருந்தாலும் ஓகே, அந்த விஷயத்துல அவர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கரிசனம் பார்வையோட கொடுத்து சவுக்கு சங்கர் ரிலீஸ் பண்ணது வந்து பெரிய நல்ல விஷயம் தான். நீங்க அதிமுக பத்தி பேசும்போது தொடர்ச்சியா நம்ம ஊடகங்கள்ல பாக்குறது அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது, எப்படி போகுது அந்த கட்சி அப்படின்ற கேள்விதான் எல்லாரும் மனசுலயும் இருக்கு. என்னதான் ஆக போகுது? இல்ல இன்னைக்கு விஜய் கொடுத்த அல்வாவை பாத்தீங்கன்னா இல்லையா அதிமுகவுக்கு? இந்த அமைச்சரவையில அதிமுகவினர் இடம்பெறல, அதுதானே சொல்றீங்க? அதேதான். பின்ன வேற எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்களாமா அவங்க? சரி, இப்ப ஆதரவு கொடுத்தவங்க மனநிலை என்னவா இருக்கும்? அவங்க என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க? என்னன்னாமா அவங்க ஏதோ ஒரு வகையில நம்ம இப்போ யோசிச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆசைப்பட்டாரு, இவங்க வந்து கெடுத்து விட்டாங்க, திமுக போய் சேரணும்னு சொன்னாரு, இப்படிலாம் ஐயா சிவி சண்முகம் பேசினாரு. சரி ரைட்டு, அதை உங்களுக்குள்ள பேசுங்க. சரி ஆக முடியாதுன்னு முடிஞ்சு போச்சு. அந்த முயற்சி பண்ணதுனால இவங்க அதில் எதிர்க்கிறாராம், பொதுக்குழு கூட்டணுங்கிறாராம். அது உங்களுக்குள்ள பேசிக்கங்க. எதுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க? அமைச்சரவை பதவி வேணும் தானே ஆதரவு தெரிவிச்சிங்க. சைடில் அமுக்கி விட்டாரா விஜய்? இந்த மாதிரி தான் இதோ வரோம் கூட்டணிக்கு வரோன்னு கடைசியில் ஆட்சிக்கே வந்துட்டாரு. இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னுமாடா எவ்வளவு நம்புறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல காமெடி வரும்ல, அந்த மாதிரி இன்னுமா விஜய் நம்புறீங்க, உங்களை அமைச்சர் சேர்த்து பாருன்ற மாதிரி எனக்கு காமெடி. ஏன் நம்ப மாட்டாங்களா? அவரா நேர்ல வந்து பூங்குத்தெல்லாம் கொடுத்து உங்களை நான் வந்து சொல்றாருல. நான் சொல்லவா, அது ஒரு அரசியல் சாதுரியம் தான். உங்களை தேடி ஒருத்தர் வராரு, பிஜேபி இல்ல வர்றது அதிமுக. உங்களை தேடி ஒருத்தர் வரும்போது வெளில போயா வெளில அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ வரும்போது பூங்கத்தை கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க, ஓகே தான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு கட்சி தலைவராக ஒரு தலைமையாக எடுத்த முடிவு சரி நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் ஆதரிக்கிற வேலை உங்கள் வேலை இல்லை, உங்கள் வேலை எதிர்கட்சி வேலை தான் பார்க்கணும். நீங்கள் திமுகவோட சேர்ந்து திமுகவோட வீரியமாக பார்க்கணும். அதை விட்டு போட்டு நம்ம ஆதரிக்கிறோன்னு இவங்க பண்ணாங்க. அதுவே முதல்ல பெரிய தப்பு, பிளண்டர் மிஸ்டேக். என்ன கேட்டீங்கன்னா என் பர்சனல் கருத்து, உங்கள் கருத்து என்ன? இது அவங்க கட்சி உட்கட்சி பிரச்சனை, அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புலையும் போய் பார்த்துருக்கணும், இங்க சிவி சண்முகம் தரப்பை பார்த்த மாதிரி. என்னன்னா அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் இங்கதான் போவாரு அப்படின்னு பேசப்பட்டது. ஆனா சிவி சண்முகம் தரப்பை தான் போய் பார்த்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை விஜய் மதிக்கல அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இதை செய்திருக்க கூடாது அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர்களும் பேசுறதை நம்மளால பார்க்க. எனக்கு என்னன்னா இந்த 25 பேரும் திரும்பவும், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த 25 பேர் கட்சி பொறுப்பு நீக்கி இருக்கிறாரு. அவங்க கட்சி விட்டு நிற்கல. இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டிஸ்குவாலிஃபை ஆனாங்கன்னா 25 இடத்துக்கு இடைத்தேர்தல் வரும். அப்போ அவங்க வந்து இவங்களோடய போய் சேர்ந்து தாவேகா சிம்பல் நிற்பாங்களா, இல்லை தனியாக ஒரு கட்சி மாதிரி ஆரம்பிச்சு ஒரு அமைப்பு மாதிரி ஆரம்பிச்சு அதன் மூலமாக ரிசல்ட் நிற்பாங்களா? இப்போ சமீப காலமாக பார்த்தோன்னா எல்லாருமே சில கட்சிகள்ல இருந்து தாவேகாவுக்கு போகிறத பார்க்க முடியும். ஆமாம். இவங்க கூடாரமா வந்து தாவேகாவுக்கு போயிடுவாங்களா, அப்படி போவாங்களா, அதை சேர்ப்பாரான்னு தெரியல. அல்லது தாவேகா அதிமுக ஒட்டுமொத்தமாக கரைஞ்சி விழுந்து போகிறதா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஒரு பெரிய இயக்கம், 1.5 தொண்டர்களை வச்சிருக்கிற இயக்கம், இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு 1.25 கோடி ஓட்டு இருக்கு. எதனால் இவ்வளவு தூரம் வந்து உள் முரண்பாடுகளாலேயே வந்து சதஞ்சிக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்று, விஜயனுடைய இந்த அப்கமிங் ஆக்டிவிட்டிஸ் எதிர்கொள்கிறதுக்கு ஒரு ஒன்றிணைந்த தலைமை தேவை. திமுக அது இருக்குது, உதயநிதி தலைமை ஏற்றுக்கிட்டு அவங்க கட்சியில் நடை போடுறாங்க. ஸோ நீங்கள் தாவேக்காவை விமர்சிக்கணும்னா இப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து கவுண்டர் பண்ணுவீங்க? தனித்தனியாக இருந்தால் எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க? அவர் பாட்டு அடிச்சு விளையாட்டு போயிட்டு இருக்கிறார் விஜய் கண்டுக்காமல். அப்போ அதை வந்து பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட அதிமுக சரியான தலைமை இல்லை. பெரிய கஷ்டம் தான். 2 விஷயம் நடக்குமா? ஒன்று, இந்த செக்ஷன் போய் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணும், அப்படியே கரைஞ்ச பேரும் அதிமுக க்ளோஸ் ஃபினிஷ்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை ஆகி அப்புறம் எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணி அப்புறம் திருப்பி ரீஎலெக்ஷன்லாம் வைப்பாங்க. 2வது தாவேக்கால திரும்பி பேசுகிறவங்க. 3வது ஆப்ஷன் ஆனால் ஒழுங்காக எடப்பாடி தலைமை ஏற்றுக்கிட்டு திருப்பி போய் உள்ளே சேர்ந்துக்கிட்டு உட்கார்ந்து பேசி சுமூகமான முடிவுக்கு வந்து விஷயங்கள் நடத்துறது. இல்லை 3வதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜான்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு என்னன்னா சிவி சண்முகம் வந்து 2017 சொன்னதா ஞாபகம் வருது. முதல்ல சின்னம்மா வந்து எங்க சின்னம்மா இல்ல எங்க அம்மா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சொன்னாரு. அடுத்தது பார்த்தா அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னுட்டு எதிரா பேசினாரு. அது மாதிரி நிலைப்பாடு தான். இந்த மாதிரி அரசியல மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே இந்த மாதிரி அரசியல மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றி பேசுறது, அப்புறம் சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, இதெல்லாம் மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இவர் என்ன சொல்கிறாரு,
தேமுதிகவை சேர்த்துக்கல, ம். அப்புறம் வந்து யாரு கிருஷ்ணசாமியை சேர்த்துக்கலன்னா இவர் இவ்வளவு வருத்தப்படுறாரு. அந்த தேமுதிக என்ன சொல்றாரு தெரியுமா? ம். பரப்புரையில் அதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டார். ஏன் அப்போ அமைதியாக இருக்க வேண்டியதுன்னு நீங்கள் ம். கட்சின்னு நீங்கள் கேட்டீங்க? கிருஷ்ணசாமி எவ்வளோ சீட்டு கேட்டாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதனால் தோத்த பிறகு என்ன வேணால் சொல்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா ஆஸ் அ லீடராக ஒரு பார்ட்டி லீடராக ஒரு ஆர்கனைசேஷனல் லீடராக எடப்பாடி எடுத்த முடிவு தான் எனக்கு சரின்னு படுது. சரி, நீங்க வாய்ப்பில்லை ராஜான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஞாபகம் வராரு. அர்ஜுனா எம்பி, அதாவது இலங்கை எம்பி, ஒரு கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தார் சீமான் அவர்களை. அது தொடர்பா தமிழக அரசியல் தலைவர்கள் அறிக்கை விட்டுருந்தாங்க, பாத்தீங்களா? பார்த்தேன். ஒரு வரவேற்க வேண்டிய அறிக்கை தான். நான் வந்து சொற்ப முதலமைச்சருக்கு தலைவர்கள் வேல்முருகன், ஆமாம் ராமதாஸ் வேல்முருகன் தான் அப்புறம் போட்டிருக்காங்க. ராமதாஸ் ஐயா கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த அர்ச்சுனா எம்பி வந்து ஒரு கோமாளி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு கோமாளி தான். இந்த கோமாளி எம்பி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மற்றவங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு விமர்சிக்கிறதுங்கிறத முதல்ல அருவருப்பான ஒன்று. குறிப்பாக விசிகா அவரை மேலே ஏற்றுறாங்க. திருமாவளவன் அவர்களையே கொச்சையாக பேசுகிற நபர் அந்த ஆள். அவர் ஒரு கோமாளி அவர். அப்புறம் பார்லிமெண்ட்டில் போய் இலங்கை பார்லிமெண்ட்டில் நான் அவனை சுற்றுப்பண்டான்னு சீமானை பார்த்து பேசுகிறார். சீமானை குறிப்பிட்டு பேசுகிறாரு. அவ்வளோ தைரியம் இருக்கிறவன் இந்தியாவுக்குள்ளே வர வேண்டியது தானே? அவர் வீட்டுக்கு துப்பாக்கி எடுத்து போய் நிற்க வேண்டியது தானே? அவ்வளோ ஒரு பயந்தாங்கொழி கோமாளி பயலாக இருந்துக்கிட்டு நான் சுற்றுப்பேன் அப்படின்னு அங்கே போய் அவரே கூட ஒரு தடவை சொல்லுவார்ல, நம்ம வந்து ஒரு நாய் கிட்ட இருந்து குறைக்க வரும், ஒரு கல் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், தூரம் போயிடும். அந்த நாய் தூரமாக போய் நின்றுக்கிட்டு கத்தும், அங்கேருந்து கத்தும். கிட்ட இருந்து கத்துறதுக்கு பயந்து போய் தூரமாக இருந்து கத்தும். அந்த மாதிரி இவர் கத்துறாருன்னு சொல்கிறாங்க தம்பிமார்கள். குறிப்பாக அர்ச்சனா எம்பி வந்து இதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அவருக்கு வந்து திருப்பி அவர் ஒரு பாதுகாப்பாக போவாரான்னு தெரியல. அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப தடிப்பான வார்த்தைகள். உன்னை சுற்றுப்பேன் துப்பாக்கியால அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தடிப்பான வார்த்தைகளை. அதை எதிர்த்து தமிழர்களுடைய சகோதரத்துவத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் எழுந்து வரக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை, தமிழ் தேசிய எழுச்சியை சீர்குலைக்கிற வகையில் பேசிக்கிட்டு இருக்கிறது போன்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். 2 அரசுகளும் பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. ஏன் இலங்கை அரசாங்கம் வாய் திறக்கல? ஏன் இந்திய அரசாங்கம் பேச? ஏன் தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கட்சியின் தலைவரை ஒரு ஊரினுடைய பார்லிமெண்ட்டை சுற்றுப்பன்னு சொல்கிறதை எதிர்க்காமல் இருக்கிறாரு? விஜய் அவர்களை கேட்குறேன். உங்களுக்கு அவருக்கு அரசியல் முரண்பாடுகள் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். அதெல்லாம் தாண்டி தான் அண்ணன் தம்பியா நீங்கள் வந்து தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பிறகு போய் நீங்கள் அவரை சந்திச்சிங்க. அவரை சுற்றுப்பன்னு ஒருத்தன் சொல்கிறான். அது எப்படி நீங்கள் வந்து கடந்து போக முடியும்? அப்போது இது போன்ற விஷயங்கள் இரு நாட்டு அரசுகளும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இது போன்ற கோமாளிகளை வந்து கண்டறிந்து அவர்களை வந்து தண்டிக்கணும், அவர்களை மன்னிப்பு கேட்க சொல்லணும். அதை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு அறிக்கை வந்து விட்டிருந்தார். அதே போல் இன்னைக்கு காலையில் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களும் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. இதை நம்ம வந்து வரவேற்கணும். இந்த சூழல் சமூகத்துக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து விசிகா விடணும், அன்புமணி ராமதாஸ் விடணும், ஐயா வைகோ விடணும். அவங்க நிகழ்ச்சியில தான் அவர் போய் கலந்து விடணும்னு நான் சொல்றேன். உங்க நிகழ்ச்சியில தான் கலந்துட்டா போடு. அந்த மாதிரி பேசுறதை நீங்க வந்து அனுமதிக்கிறீங்களா? சுற்றுப்பன்னு சொல்றாரு, அனுமதிக்கிறீங்களா அதை? ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பானது. அதனால என்ன கேட்டிங்கன்னா இந்த அறிக்கையெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த அறிக்கை ரொம்ப ஆரோக்கியமானது. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்.